வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. வீட்டில் பண கஷ்டம் அதிகமாக இருக்குதா? கடன் தொல்லையால் மன நிம்மதி இல்லையா? வியாபாரத்தில் வருமானம் குறைந்து கவலையாக இருக்கிறீர்களா? இன்று இந்த வீடியோவில் பலர் நம்பிக்கையுடன் செய்து வரும் 3 எளிய ஆன்மீக பரிகாரங்களை செய்து பார்க்கலாம். முதல் பரிகாரம் தனியா பரிகாரம். ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு கைப்பிடி அளவு தனியாவை வையுங்கள். அதனுடன் 9 ரூபாய் நாணயங்களையும் ஒரு கிராம்பையும் சேர்த்து துணியை முடிச்சு போடுங்கள். இந்த முடிச்சை பூஜை அறையில் வைத்து தினமும் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இவ்வாறு தொடர்ந்து 6 வாரங்கள் செய்து வந்தால் வீட்டில் பணவரவு அதிகரிக்க வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். இரண்டாவது பரிகாரம் பொட்டுக்கடலை பரிகாரம். ஒரு கிண்ணத்தில் பொட்டுக்கடலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்ல பொடியாக செய்து கலந்து கொள்ளுங்கள். இதனை முருக பெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். முருகர் கோவிலில் மயில் இருந்தால் அதற்கு தானமாக கொடுங்க. இல்லையெனில் கோவிலில் பிரசாதமாக வழங்கலாம். அங்கு மயில் சிலை ஒன்று இருக்கும் முருகருக்கு எதிரில். அந்த மயில் சிலைக்கு நீங்க அதை நைவேத்தியமாக வைத்த பிறகு அதை பிரசாதமாக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொடுங்கள். கோவில் அருகில் நீர்நிலைகள் இருந்தால் அங்குள்ள மீன்களுக்கு பறவைகளுக்கும் இது தானமாக அளித்து விடுங்கள். இதை நம்பிக்கையுடன் செய்வதால் வியாபாரத்தில் முன்னேற்றம், கொடுக்க வேண்டிய பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்றாலும், பொருளாதார தடைகள் நீங்க வேண்டும் என்றாலும் இந்த பிரார்த்தனை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்க பிரார்த்தனை நிறைவேறும். மூன்றாவது பரிகாரம் சாம்பிராணி பரிகாரம். ஒரு தட்டில் சாம்பிராணி வைத்து அதன் மேல் சிறிதளவு வெண்கடுகு, சிறிதளவு தனியா, அதன் பிறகு ஒரு சூடம் வைத்து ஏற்றுங்கள். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது சிறப்பாக கருதப்படுது. அந்த புகையை வீடு முழுவதும் காட்டுங்க. ஹால்ல வைத்து கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பண கஷ்டம், கடன் சுமை, எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி லக்ஷ்மி கடாட்சம், பணம் வருமானம் அதிகரிக்கும். லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த 3 பரிகாரங்களுக்கும் ஒரே நோக்கம் என்னவென்றால் பண கஷ்டம் குறைய வேண்டும், கடன் தொல்லை நீங்க வேண்டும், வீட்டில் செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்பதுதான். நம்பிக்கையுடன் இறைவனை நினைத்து இந்த பரிகாரங்களை செய்து பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் செய்யுங்க, உங்க உறவினர்களுடன் பகிருங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி, வணக்கம். இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.